இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட பணப்பெட்டியில் இருக்கும் ரொக்கத்தின் எண்ணிக்கை கூடவும் செய்யலாம். அடுத்து ஏற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஏற்றுங்க, யோசிக்கலாம். ஆனால் இந்த வாட்டி ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். குறைவும் செய்யலாம். இன்னைக்கான ப்ரோமோ ரொம்ப ட்விஸ்டாக சூப்பராக ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா. அண்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போனால். அண்ட் என்ன நடக்குதுன்னா, நம்ம நேற்றே பணப்பெட்டி வச்சுருந்தாங்க. நேற்று பணப்பெட்டி வச்சுருந்து அதில் 1 லட்சம் முக்கியம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து 3 லட்சம் வந்துச்சு. அடுத்து 5 லட்சம் ஃபைனலில் நைட்டோட நிப்பாட்டினாங்க. அடுத்து மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம 9 lakhs இருந்துச்சு. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம்னா 9 lakhs வந்துருந்துச்சு. அது வந்துட்டு நம்ம பிக் பாஸ் சொல்லியிருப்பாப்புல, இந்த பணம் வந்துட்டு ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. ஆனால் நம்ம அர்ச்சனா சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மணி ப்ரோ எடுக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. மணி ப்ரோனா எடுத்துருவாருன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு அமௌண்ட் எய்ம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காரு. அண்ட் மாயா பூர்ணிமா 2 பேருமே அப்படிதான் இருக்காங்க. சொல்லப்போனால் நான் ஃபைனலுக்கு போக மாட்டேன், நான் கப் அடிக்க மாட்டேன், அதனால நான் எப்படியா இருந்தால் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தினேஷ் ப்ரோ வந்துட்டு அந்த ஒரு ஜீரோ வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அவரு வந்துருச்சுன்னா அவரும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபைனலுக்கு நம்ம அர்ச்சனா அண்டு விஷ்ணு இவங்க தான் போவாங்க. சொல்லப்போனால் விஷ்ணு ப்ரோ எடுக்க மாட்டாரு கன்ஃபார்மா. அதுல நம்ம மணி ப்ரோ வந்துட்டு சொல்றாரு, பிக் பாஸ் ஏற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஏற்றுங்க பிக் பாஸ், அது கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி ப்ரோ ரொம்ப ஆர்வமா இருக்காப்புல. ஏன்னா அந்த பணப்பெட்டி வந்துட்டு அவருக்கு தான் வேணுங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காரு அவர் மைண்ட் செட்டில். ஆனால் அவங்க எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு மணி ப்ரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு இது வந்துட்டு யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அது வந்துட்டு திடீர்னு குறைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி ப்ரோ கேட்குறாப்புல. அண்டு மேபி அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் நான் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு ட்விஸ்ட் மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 9 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 லட்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் 3 லட்சத்துலேருந்து தான் ஏற்ற பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துக்கணும். உங்களுக்கு நீங்கள் மைண்ட் செட் வச்சுருக்க இந்த லட்சத்துக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட்டு தான் வச்சுருக்காப்புல. எல்லாருமே அந்த 10 லட்சத்துக்கு மேலே போனால் தான் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நம்ம தினேஷ் ப்ரோலேருந்து நம்ம மணி ப்ரோ அண்டு மாயா பூர்ணிமா எல்லாருமே அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கான எபிசோட் வேற லெவலாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒரு நம்ம எதிர்பார்ப்போடு இருக்குன்னு தோணுது. ஏன்னா இதை எடுக்க போகிறாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. அண்ட் யார் தான் எடுப்பாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.